ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வணக்கம் சொல்லுமா. வணக்கம். இது என்ன ஒரு பவ்யமான வணக்கமா இருக்கு. நமஸ்தே, வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸுக்கு போக போகிறோம். கெஸ் பண்ணுங்க என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. சென்னைக்குள்ளே தான் இருக்கும். நெக்லஸ் இருக்கு. திருந்த மாட்டேங்க அம்மா. ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டெம்பிள் தான். என்ன டெம்பிள்? பார்த்தசாரதி. மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலுக்கு போகிறோம். பார்த்தசாரதி கூட போதும். மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலுக்கு, பார்த்தசாரதி கோயிலுக்கு, ரெண்டு கோயிலுக்கு. சரி, ரெண்டு கோயிலுக்கும் போகணுமா? டைம் இருந்தால் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து கபாலீஸ்வர் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் டைம் இருந்தால் பார்த்தசாரதி கோயிலுக்கு போகலாம். சரியா? ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக கிளம்பிட்டோம். நான், விவான் குட்டி, அம்மா அண்ட் உமா. ஸோ வாங்க இந்த ட்ராவல் vlog பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தலையாட்டிகிட்டே இருக்காங்க. தலையாட்டி பொம்மை உமா வந்துட்டான். ஹாய் செப்புமா. ஹாய் ஹாய். நமஸ்தே மேடம். நமஸ்தே. இந்த கல்யாணத்துல முன்னாடி பொம்மை எடுக்க தெரியுமா? என்னடா பண்ற? நமஸ்காரம் பண்றியா? யாருக்குடா பண்ற? அச்சோ ஊந்துட்டான் அப்படியே படுத்துட்டான். டேய் எங்க புடுறாவன என்னம்மா காரா? இந்த கார் புக் பண்ண போறோம் அம்மா. கிளம்பலாமா? நீ இங்கே இருக்கியா? நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம். சரி நீ வா வா உள்ள வா விவான் வா வா உமா வருவா வா. நான் இன்னும் கார் இது புக் பண்ணல, கேப் புக் பண்ணல. வா. ரொம்ப ஹாப்பியாக நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிட்ஸ் வெளியில் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கிட்ஸ் பார்த்தீங்கன்னா தூக்க சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப நடக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பேபி கேரியர். இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது லவ் லேப்பில் ராயல் ஹிப் சீட் பேபி கேரியர் வித் 4 பொசிஷன்ஸோடு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சி செக்ஷன் பண்ணுற மாம்ஸ்க்கு ரொம்ப நேரம் குழந்தைய தூக்க முடியாது, முதுகுல வலிக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ எப்போவுமே கூட ஒரு ஆள் தூக்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் கண்டிப்பாக இந்த ஒரு பேபி கேரியர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த பேபி கேரியர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சீட்டிங் கிடைக்கும். இதில் மொத்தம் 3 பெல்ட் இருக்குங்க. அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி ஒயிட் பேடட் ஷோல்டர் ஸ்ட்ராப்ஸ் இருக்குது. அதே மாதிரி செஸ்ட் ஸ்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்டிமல் லெக் அண்ட் ஷோல்டர் கம்ஃபர்ட் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயிட் ஸ்பேட்டில் இருக்கக்கூடிய பேடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சுப்பீரியரான லேம்பர் சப்போர்ட் கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய சுப்பீரியர் பேடிங் பார்த்திங்கன்னா நம்மளோட நெக் அண்ட் பேக்குக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்து அடல்ட்ஸ்க்கு வந்து பேக் அண்ட் ஸ்பைன் வந்து பெயின் வந்து இல்லாமல் குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பக்கல் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்க இதில் உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்குது. இந்த கேரியரை நீங்கள் வந்து 4 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி இன்வர்ட் ஃபேஸிங்கில், அவுட்வர்ட் ஃபேஸிங்கில், இன்வர்ட் ஃபேஸிங் சீட்டில் உட்கார வைக்கலாம். அதே மாதிரி அவுட்வர்ட் ஃபேஸிங் சீட்டில் உட்காரலாம். இப்போ இவான் குட்டி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. அவனுக்கு வந்து இந்த இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் ஃபேஸிங் வந்து தேவையில்லை. அதான் அதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் நம்ம இடுப்பில் உட்காந்துக்கிற மாதிரி தான் அந்த சீட்டிங் நான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ மேலே கூட பெல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதை ஒரு கேரியர் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பித்தாலும் தூக்க சொல்லுவாங்க. அந்த டைமில் ரொம்ப நேரம் தூக்கினாலும் நமக்கு வந்து முதுகு, இடுப்பு, ஸ்பைன்லாம் வலிக்கும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி அழகாக உட்கார வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க நீங்கள் இடுப்பில் வச்சுக்கின்றவங்க வலியே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களும் ஹாப்பியாக உட்காருவாங்க. அவங்களுக்கு ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி லவ்லாப் வெப்சைட்லேயே இருக்குது. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். குழந்தைய ஈஸியாக இடுப்பில் உட்கார வச்சு நம்ம சில்லுன்னு எங்கே நடந்து போகலாம், நடந்து வரலாம். இடுப்பும் வலிக்காது, நம்மளுக்கு ஸ்பைன் ப்ராப்ளமும் வராது. ரொம்ப ஈஸியாக நம்ம குழந்தை நம்மளே கேரி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அம்மாக்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய அப்பாக்களுக்கும் இது தேவைப்படும் இல்லையா. ஸோ மறக்காமல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அம்மா வீட்டிலேருந்து கபாலீஸ்வர் கோயிலுக்கு போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். இந்த ஜேர்னியில் பார்த்திங்கன்னா விவான் கிட்ட ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஸோ வேடிக்கை பார்த்துக்கிட்டே, அவனுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா வெளியில் போனோம் அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து தொல்லை கொடுக்க மாட்டான். பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்துட்டே வருவான். ட்ரெயின், இந்த கார், நிறைய போலீஸ் அந்த கார்லாம் பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவான். அதே மாதிரி உமாக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் கூப்பிட்டு வந்தால் நல்ல சேஞ்ச் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு இருக்கிறவங்க தான் தெரியும் ஒரு ஸ்பெஷல் சைல்டை கேரி பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, பார்த்துக்கிறதுன்றது எவ்வளோ அழகான விஷயம். அது எவ்வளோ அழகாக அந்த பேரண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு ஸ்பெஷல் சைல்டோட பேரண்ட்ஸ்க்குமே மெயினாக அவங்களோட அம்மாக்களுக்கு வந்து அவ்வளோ பொறுமை கடவுள் கொடுத்துருப்பாருங்க. கடவுளில் கோயிலில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு அம்மாக்கள் பார்த்தாலே போதும். அவ்வளோ பொறுமை, நிதானம், தெளிவு அவங்களுக்குள்ளே இருக்கும். எங்கள் அம்மா மாதிரியே எங்கள் அம்மா மோஸ்ட்லி எங்கேயும் போக மாட்டாங்க. உமா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உமாவுக்கு ரொம்ப நடக்க வந்து கஷ்டம். கொஞ்சம் நடந்தாலும் வந்து அவளுக்கு பெயின் வரும். ஸோ அவள் வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருப்பானால மோஸ்ட்லி எங்கேயும் போக மாட்டாங்க. நான் வந்தால் கூட இருக்கேன்ற தைரியத்தில் தான் எங்கே வேணாலும் வருவாங்க. அந்த ஒரு தைரியம் அவங்களுக்கு.
அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க எங்கேயாவது போகணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா லோக்கலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவேன். எனக்கு இன்னொரு பெரிய ஆசை வேண்டுதல் என்ன அப்படின்னா எங்கள் அம்மா வந்து ஷிரடிக்கு கூட்டிகிட்டு போகணும். ஸோ உமா வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக முடியாது கோவிலுக்கு, ஏன்னா அவளுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது வந்து ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு தான் அம்மாவை கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதை ஒர்க் அவுட் ஆச்சு, கடவுள் அனுகிரகம் வச்சாருன்னா கண்டிப்பாக அம்மா வந்து ஷிரடிக்கு போகணுன்றது அம்மாவுக்கு பல வருஷ கனவு. கண்டிப்பாக ஒரு கோயிலுக்கு வந்து போகணுன்றது வந்து நம்ம நினச்சா மட்டும் பார்த்தாது, அந்த கடவுளும் நினைக்கணும். ஸோ அந்த பிராப்தம் வந்து நம்மளுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் வந்து எந்த கடவுளாக இருந்தாலும் எந்த கோயிலாக இருந்தாலும் போக முடியும் இல்லையா? ஸோ அந்த பிராப்தம் கூடிய சீக்கிரமே எங்கள் அம்மா கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் ப்ளெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ எவ்வளோ பாசிட்டிவாக எவ்வளோ ஹாப்பியாக நான் ஸ்டார்ட் பண்ணணும், அவ்வளோ சோகமாக அழுதுகிட்டே என் பண்ணியிருக்கேன். உமாவுக்கு கூட்டமாக இருந்தால் பிடிக்காது, அவளுக்கு சஃபகேஷன் வந்துடும். அதனால பார்த்திங்கன்னா நான் அவளை வச்சுட்டு வெளியில் பார்த்துட்டு இருந்தேன். அம்மா போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் பீஸ்ஃபுல்லாக எங்கள் அம்மாவுக்கு வந்து கோயில் வந்து தரிசனம் பண்ணுறது. இதனால தான் மெயினாக நான் கூட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த உலகமே அந்த சின்ன வீட்டில் 4 அந்த செவரு மட்டும்தான். எங்கேயாவது போகணுன்னா கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம், போக முடியாது. ஸோ அதனால தான் வந்து அவங்கள நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். சம்டைம்ஸ் எனக்கு நினச்சால் அழுக வந்துடும். எல்லா மதர்ஸ்க்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு ஹாப்பினஸ், சில எக்ஸ்பெக்டேஷன் கூட எங்கள் அம்மா கிடைக்கிறது கிடையாது. ஸோ நான் படித்து கல்யாணம் பண்ணி வெளில வந்து நிறைய விஷயம் நான் பார்க்குறேன். பட் எங்கள் அம்மா இன்னும் பல விஷயங்கள் 1% கூட சரியாக பார்த்தது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நிறைய விஷயம் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாயிஞ்சி வித்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அம்மாவுக்கு வந்து பார்த்த உடனே டெம்டேஷன் ஆகி நிறைய வாங்கிட்டாங்க ஊறுகாய் வைக்கிறதுக்கு. உமாவுக்கு என்ன வேணும்? பஜ்ஜி, சோலாபுரி வேணுமா? சரி சொல்கிறேன். உனக்குமா? போண்டா. ஐயோ அப்பா, போண்டா வேணுமா? இவானுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணுமா குடிக்க? இந்த நோவா தண்ணி இல்லை குடி. இப்போ சாப்பிட்டாச்சு, வீட்டுக்கு போகலாம். மெரினா பீச் ஓரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கண்காட்சி இல்லையா, எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, பொருள் காட்சி. எத்தனை பேர் போயிருக்கீங்க? யாரெல்லாம் போனீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தவங்க கிட்ஸ் என்ஜாய் பண்ணாங்களாம். எங்கள் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, நான் குழந்தையா இருந்தப்போ போனது தான், அதுக்கப்புறம் போவே இல்லைன்னுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. சூப்பராக தரிசனம் முடிஞ்சதுங்க. கபாலீஸ்வரர் கோயில் போயிட்டு சிவனை பார்த்துட்டு அம்பாலை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அங்கே பக்கத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப அம்மாவுக்கு ஹாப்பியாக இருந்தது. ஸோ நான் வரது பார்த்திங்கன்னா ரொம்ப என்னடா பட்டு இந்த வரேன், நான் ரொம்ப அக்கேஷனாக தான் வருவேன். அதனால பார்த்தீங்கன்னா வரப்பவே அவங்களுக்கு என்னென்ன வந்து பிடிக்குமோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு. விவான் குட்டி வந்து உமா கிட்ட ரொம்ப வந்து இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான், விளையாட ட்ரை பண்ணுவான். பட் உமாக்கு சம்டைம்ஸ் அது புரியாது. விவான் நவ்வுமா, கிளாப் செய். நீ விளையாடி தாங்க, நீ விளையாடி பட்டு. சித்திக்கு தெரியல. நீ ஒழிஞ்சுக்கோ, அம்மா சிரிக்கிற, நீ ஒழிஞ்சுக்கோ ஒழிஞ்சுக்கோ. டச்சி டச்சி, எங்கடா விமான காணோம்? எங்கடா காணோம் விமான? அச்சோ, என்னதுடா அதை ஒழிஞ்சிட்டு இருக்கியா? பட்டோ பட்டுமா, வா. உமா கூப்பிடு, ఉమా చిత్తి కూப்பிடு, చిత్తియే కూப்பிடு. ఏమ్మా వస్తుందమ్మా. విమాన్ చిత్తి సొల్లు, చిత్తి పట్టుకోకూడదమ్మా, చిత్తి సొల్లు వివాన్. ஸோ
ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே இன்றைக்கி நான் வந்து கிளம்ப போகிறேன். அம்மா வந்து என்கிட்ட கேட்ட எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஒரு ஃபைனலான ஒரு கமிட்மெண்ட் மட்டும் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி நான் பார்க்குறேன். கார்டனிங் போய் நிறைய செடியை வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போது கார்டனிங் போயிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் ஒரு ராசியான கடை ஒன்று இருக்கும் அங்கே, அந்த நகை கடை மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ்ன்ட்டு. ஸோ போகிறப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 கிராமோ இல்லை 1/4 கிராமோ ஏதாவது நகையோ வாங்கிட்டு வருவேன். ஸோ இதுக்காண்டே கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போவேன் போகிறப்போ. ஸோ இன்றைக்கி நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜிமிக்கி, அதாவது ஞாபகம் இருக்குங்களா, ஒரு ஒயிட் ஸ்டோன் மாமியார் எனக்கு கிஃப்ட் பண்ண அந்த ஸ்டோனுக்கு கம்மலுக்கு வந்து ஜிமிக்கி ஒன்று ப்ளைனாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுதான் வந்து ஒரு அரை பவுன் 4 கிராம் 4 கிராமில் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது. ரொம்ப சாலிடாக, ரொம்ப சிம்பிளான டிசைன், பட் அந்த கல் வச்ச கம்மலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்போ அம்மா வீட்டுக்கு வந்தாலும் கையில் காசு என்ன விட எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், 1/2 கிராம் கோல்டாவது வாங்கிட்டு போவா, அது வந்து அவனுக்கு சேரும், நகை வந்து சேர்த்துவே, அது வந்து சேவிங்ஸ், நம்மளுக்குலாம் வேறு எந்த ஒரு சேவிங்ஸும் கிடையாது, நகை சேர்த்துவேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக சேவ் பண்ணுவாங்க. பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி வந்து 4000 ரூபாய் இருக்கிறது நாளைக்கு 4500 ரூபாய் ஆகும். ஸோ நம்மளுக்கு கண் மிகிற டைமில் வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் வந்து நல்லபடியாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படியும் அப்படி சேவ் பண்ணி ஒரு ஜுவல்லில் வந்து உங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு நம்பகமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ அதுக்காக அகல பாதத்தில் வந்து கால் வச்சு கஷ்டப்பட வேண்டாம். நம்மளுக்கு என்ன முடியுமோ அது மட்டும் ஒரு சேவிங்காக பண்ணால் போதும். அவங்க பண்ணுறாங்க, அவங்க செய்கிறாங்கிறதுக்காக அதை பண்ணி நம்ம வந்து பெரிய புதகுழியில் காலில் விட வேண்டாம். ஸோ நம்ம ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ முடியுதோ அதை பண்ணால் போதும். நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த நம்பகத்தன்மை இருக்க மாதிரி ஆர்டி, எஃப்டி, அப்புறம் வந்து கோல்டில் தான் சேவ் பண்ணுவேன். மற்ற எங்கேயுமே சேவ் பண்ண மாட்டேன். எனக்கு அதை பற்றி தெரியவும் தெரியாது. ஸோ அம்மா பார்த்திங்கன்னா அந்த இருட்டுலேயே அடிச்சு பிடிச்சி ஒரு 6-7 செடி வாங்கிட்டாங்க. காசு கூட லைட் கிடையாது. ஸோ அவங்க வந்து எப்போ கிளம்புவாங்க, எப்போ கேட்டை சாத்தலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்தளவுக்கு உட்காந்து கடைசியாக செடியை வாங்கிட்டு தான் வந்தாங்க. ஸோ அவங்க கேட்டது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் பிவிசி ஒர்க் இன் பெயிண்டிங் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. நான் சொல்கிறது ஹரிசருக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மைபி இந்த மந்த் எண்டு வந்து முடிச்சுடுவோம். சூப்பராக ரொம்ப காம்பேக்டான வீட்டில் எப்படி பண்ணலான்னு ஐடியாஸோடு அவங்களோட ஷேர் பண்ணுறேன். மேபி நீங்கள் பிவிசி ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். I love you. ரோஸா? ரோஸ், பன்னீர் ரோஸு. தள்ளிக்கோ. ஒன்றும் இல்லை, பயப்படக்கூடாது. எதுக்கு பயப்படுற? மாமா வண்டி ஓட்டுறாரு. நூறாமா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. இன்னொரு 10-15 நிமிஷத்தில் நான் கிளம்பிடுவேன் வீட்டுக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு 5 to 6 டேஸாக இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது தெரியல எனக்கு. இந்த நான் வீடியோ ஷூட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஏதாவது காமெடியாக பேசுவாங்க, அப்படியே கலகலப்பாக எடுத்துகிட்டு போகலாம் தான் நான் வந்து இந்த வீடியோ கேமரா ஆன் பண்ணி உட்காந்தேன். ரொம்ப ஹாப்பியாக தான் இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாவது காமெடியாக பேசணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். பட் வந்து அது அந்த மாதிரி போகவே இல்லை. எனக்கு எப்போ என் ஹஸ்பண்ட் வந்து நான் 10 மணிக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், நீ ரெடியாரு அப்படின்னாரு. ஸோ டைம் வந்து போக போக எனக்கு ரொம்ப அப்படியே மனசில் பாரம் ஜாஸ்தியாகிட்டே போச்சு. ஒரு 6 நாள் ரொம்ப எல்லையில்லா சந்தோஷத்தில் இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றதை விட யார் கூட இருக்கோன்றதை பொறுத்த நம்மளோட மனநிலைமை இருக்கும் இல்லையா. ஸோ அம்மா அப்பா கூட இருக்கிறப்ப நம்மளுக்கு எப்போவுமே அதை வேறு விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து என் பையன் அங்கே பெரிய பையன் இருக்கான், ஹஸ்பண்ட் தான் இருக்கார், அங்கே தான் போகிறேன்றப்ப கூட அம்மா விட்டுட்டு போகிறோமே, ஐயோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயம், ஒரு ஏக்கம் எல்லாமே சேர்ந்து கலந்து வருது. ஸோ நம்மளுக்கு வயசாகுது, நம்ம கூட நம்ம அம்மா அப்பாவுக்கும் வயசாகுது, என் அம்மாவுக்கும் வயசாகுது. ஸோ அவங்க தனியாக எப்படி திங்ஸ் ஹேண்டில் பண்ணிப்பாங்க, என் கூட வானாலும் வரமாட்டாங்க, அவங்களுக்கு சில சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் மனசுக்குள்ளே அப்படியே எனக்கு ஓடிட்டே இருக்கும். நான் வீடியோ முன்னாடி அழவே கூடாதுன்னு சொல்லி பல வருஷத்துக்கு முன்னாடி நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன். அதனால் என்ன ஆனாலும் நான் வந்து வீடியோ முன்னாடி அழக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்டபானாக இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே உடஞ்சி போய் அப்படியே எங்கள் அம்மா முன்னாடியே அழ ஆரம்பிச்சிட்டு பொதுவாக எந்த ஒரு அம்மாவுக்குமே தான் குழந்தைங்க அழறது பிடிக்காது. அது எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக வந்து இது பண்ணவே மாட்டாங்க. பட் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவங்களுக்கு இப்போ சுகர் வேறு ஷூட்டப் ஆயிருக்கா. ஸோ அவங்க ஹெல்த் எப்படி பார்த்துப்பாங்க, நம்ம என்ன தான் இங்கேருந்து 1008 வாங்கி அமிச்சாலும் ப்ராப்பராக சாப்பிடுவாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதே மாதிரி தனியாக இருக்காங்களே அப்படின்ற இன்னொரு பயமும் இருக்குது. பட் அதனால கீழே வீட்டில், மேல் வீட்டில், சைடில் எல்லா வீட்லேயும் நம்பரை வாங்கி வச்சுட்டு அந்த வேதனை இருக்குது பார்த்தீங்களா. அந்த வேதனை வந்து
நம்மளுக்காவது பார்த்திங்கன்னா உள்ளூர்லேயே இருக்கும். ஆனால் வெளிநாட்டில் இது மாதிரி அம்மா விட்டுட்டு போய் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க வேதனை அந்த வலியெல்லாம் வந்து எப்படி சொல்லி புரிய வைக்கிறது சொல்லுங்கள். ஸோ டக்குன்னு ஃபோன் பண்ணி ஒரு 4 வாட்டி ஃபோன் பண்ணி எடுக்கலை அப்படின்னா என்னமோ நம்மளுக்கு மைண்டு யோசிக்க ஆரம்பிச்சிடும். டக்குன்னு பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து கடந்து போகிற பாதை. அதை என்ன மாதிரி மூத்த பிள்ளையாக இருக்கேன். இப்போ வந்து 2வது வந்து என் தங்கச்சி வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு. ஸோ அவள் வந்து ஒரு குழந்தை. எங்கள் அம்மாவுக்கும் வயசாகுது, எப்படி பார்த்துப்பாங்க இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். கடவுள் மேலே மட்டும் பாரத்தை போட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன்னா அவரை மட்டும்தான் நம்மளுக்கு கூட இருந்து பார்த்துக்க முடியும் 24 hours இல்லையா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லோரும் அம்மாவோட ஹெல்த்துக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கணும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது அம்மா கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நான் வந்து இந்த ஒரு விஷயத்தினால பேசலை, அப்பா கூட பேசலைன்னு முதல்ல போய் பேசுங்க. இருக்கிறப்பவே அவங்கள கொண்டாடுங்க. ஸோ அவங்க போன பிற்பாடு மாலை போட்டு மரியாதை பண்ணி படையல் போகிறத விட இருக்கிறப்பவே சந்தோஷமாக 4 வார்த்தை ஆறுதலாக பிடிச்ச விஷயங்கள் செஞ்சுங்கன்னா அவங்க மனசு ரொம்ப சந்தோஷப்படும். ஸோ அவங்க மனசு சந்தோஷப்பட்டாலும் நம்மளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை கொடை மாதிரி நம்மளை காப்பாற்றுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.